இன்றைய முக்கிய செய்திகள். ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதே உக்ரைன் போர் நீடிக்க காரணம். மோடி நடத்தும் போர் என ட்ரம்ப் ஆலோசகர் பீட்டர் நவ்ரோ கடும் குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் திருப்பூரில் 15,000 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பு. தோல் பொருட்கள், இறால்கள் தேக்கமடைவதால் ஏற்றுமதியாளர்கள் கலக்கம். மசோதாக்களை ஆளுநர்கள் நிலுவையில் வைப்பதை நியாயப்படுத்த முடியாது. குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீரில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை முடக்கம். ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ரயில் நிலையங்களில் தவிப்பு. வணக்கம். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதே உக்ரைன் போர் நீடிக்க காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆலோசகர் பீட்டர் நவ்ரோ இது மோடி நடத்தும் போர் என விமர்சித்துள்ளார். இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டிரம்ப் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிப்பதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலடியாக அந்நாட்டில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு 25% பரஸ்பர வரி விதிப்பதாக அவர் அறிவித்தார். மேலும் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக 25% கூடுதல் வரியை ட்ரம்ப் நேற்று அமல்படுத்தினார். இந்நிலையில் முன்னணி வணிக ஊடகம் ஒன்றிற்கு நேர்காணல் அளித்துள்ள வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகரான பீட்டர் நவ்ரோ ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் முயற்சிக்கு இந்தியா முட்டுக்கட்டையாக உள்ளதாகவும் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் கடும் அழுத்தத்தையும் மீறி ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு தண்டனை விதிக்கும் வகையிலேயே 50% வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தினால் 25% வரி உயர்வு திரும்ப பெறப்படும் என்று தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதால் தான் அந்த பணத்தை கொண்டு படைபலத்தை அதிகரித்து உக்ரைன் மீது அந்நாடு நீண்ட காலமாக போர் தொடுத்து வருவதாக பீட்டர் நவ்ரோ கூறியுள்ளார். எனவே திரு மோடிதான் உக்ரைன் போரை நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் குறைந்த விலையில் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதால் தான் உக்ரைன் பாதுகாப்பிற்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் நிதி உதவி அளிக்க வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க மக்களின் வரிதான் உக்ரைனுக்கு நிதியாக செல்வதாகவும் நுகர்வோர், தொழில் அதிபர்கள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பும் இந்தியாவின் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பீட்டர் நவ்ரோ கூறியுள்ளார். இந்நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் அதிக இறக்குமதி செய்யும் சீனா மீது எந்த அபராதமும் விதிக்கவில்லை என்பதை ஜனநாயக கட்சி எம்பிக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்தியா மீதான ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஒரு தலைப்பட்சமான இந்த நடவடிக்கை அமெரிக்கர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள நல்லுறவை சீர்குலைத்துவிடும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூரில் 15,000 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் லட்சக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த 50% வரி நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் ஏற்றுமதி துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருப்பூரிலிருந்து அமெரிக்காவுக்கு நடைபெறும் 15,000 கோடி ரூபாய் அளவு ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. அதிக வரி விதிப்பால் திருப்பூருக்கான ஆர்டர்கள் தரம் இருக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் வரி குறைவாக உள்ள வங்கதேசம், வியட்நாம், ஜோர்டான் போன்ற நாடுகளை நோக்கி திரும்பியுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே 3 மாதங்களுக்கு முன்பு பெறப்பட்ட ஏற்றுமதி ஆர்டர்கள் தயாராகி பெட்டி பெட்டியாக திருப்பூரில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை வாங்க அமெரிக்க நிறுவனங்கள் தாமதிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இதே நிலை நீடித்தால் திருப்பூரில் உள்ள ஏராளமான நிறுவனங்கள் மூடப்படுவதுடன் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்று பின்னல் ஆடை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது காரணம் இந்த வரி விதிப்பு என்னாங்கிற அடிப்படையில் நம்மளுக்கு வந்த ஆர்டர் அடுத்த கட்ட நம்ம போட்டி நாடுகளுக்கு சென்று விட்டது. நேரடியாக 6 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதை சார்ந்து மற்ற தொழிலில் இருக்கக்கூடிய டையிங், பிரிண்டிங், எம்ப்ராய்டரி, இன்னும் பிற தொழிலில் இருக்கக்கூடிய இதை சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மறைமுகமாக வேலை இழப்பாங்க. இது இந்த நிலை இப்படியே நீடிச்சு அப்படின்னா தீபாவளிக்குள்ளேயே பாதிக்கு மேற்பட்ட கம்பெனிகள் மூடப்படும். மதுரை, தேனி, கம்பம் அப்படின்னு எல்லா ஊர்லேருந்துமே இந்த ஊருன்னு கிடையாது, எல்லா ஊர்லேருந்துமே பல ஊர்லேருந்து இங்கே தான் பிழைக்கிறோம். அப்படிங்கிறப்ப இந்த தொழில் நம்பி தான் பிழைக்கிறோம்.
அதனால் எங்களுக்கு வேலை கண்டிப்பாக வேணும். எங்கள் குடும்பம் எங்கள் பிள்ளைங்கன்னு இருக்கிறதுக்கு இந்த இதில் தான் நாங்கள் வாழ முடியும். எங்கள் ஊரில் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அது இல்லைங்கிறனால தான் இந்த ஊரில் வந்தவரை வாழ வைக்கும் திருப்பூருங்கிறனால தாங்க இங்கே வந்து இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இங்கே வேலை இல்லைன்னா நாங்கள்லாம் எங்கே போகிறது? சொந்த ஊர்லலாம் எங்களுக்கு எதுவும் இல்லை. இங்கே வந்து எதுவும் நாங்கள் பொழைச்சிக்கிட்டா தான். மற்றபடி அங்கெல்லாம் போய் பொழைக்கிற அளவுக்குலாம் வேறு எந்த தொழில் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டெய்லர் தான். அதனால் நாங்கள் இந்த தொழிலை நம்பி தான் இருக்கிறோம். இதனிடையே விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் இறால் குஞ்சுகள், பண்ணைகளில் வளர்க்கப்படும் இறால்கள் 60% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கூடுதல் வரி விதிப்பால் தற்போது சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இறால் உற்பத்தியாகாமல் தேக்கமடைந்துள்ளன. 5% ஜிஎஸ்டி இருக்கு. அந்த ஜிஎஸ்டியை கம்ப்ளீட்டாக எடுத்தா அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். அது பெரிய பேர்டனாகவும் இருக்குது. இப்போ இது இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட இறால்களுக்கு 12% ஜிஎஸ்டி இருக்குது. அதையும் அவங்க மேக்ஸிமம் 5% குறைச்சி கொடுத்தாங்கன்னா சுச்சுவேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஒரிசா, ஆந்திர பிரதேஷ்லாம் கரண்ட்டுக்கு சப்சிடி கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரிசாவில் ₹1, ஆந்திராவில் ₹1.5 சப்சிடி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் சப்சிடிங்கிறது ஒன்றும் இது வரைக்கும் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ரைஸில் ஒரு 50% மானியம் கொடுத்தா கூட அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். இந்தியாவின் தோல் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கும் தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு 40% தோல் மற்றும் தோல் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதியாகி வருகின்றன. கூடுதல் வரி விதிப்பால் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள ஏற்றுமதியாளர்கள், தோல் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் 1 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். இதனிடையே அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே திருப்பூர் ஆயத்த ஆடை ஏற்றுமதி தொழிலையும் தொழிலாளர்களையும் பாதுகாத்திட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதாக்களை ஆளுநர்கள் நிலுவையில் வைப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 சட்ட மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் ஆளுநர் திரு RN ரவி நீண்ட காலமாக கிடப்பில் போட்டதை அடுத்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்கள் மீது ஆளுநர் 1 மாதத்திலும் குடியரசுத் தலைவர் 3 மாதங்களிலும் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயித்தது. இதையடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு நீதித்துறை இவ்வாறு உத்தரவிட முடியுமா என விளக்கம் கேட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார். இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு PR கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முன் நடைபெற்று வருகிறது. இன்று 5வது நாளாக நடைபெற்ற விசாரணையில் வாதிட்ட மத்திய அரசின் வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா, மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரங்களில் நீதிமன்றம் எந்த அளவு தலையிட முடியும் என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு ஆளுநர் பரிந்துரைக்கும் போது அதை எதிர்த்து வழக்கு தொடர முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, மசோதாவில் இருக்கும் சட்ட பிரச்சினைகள் குறித்து நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பலாம் என்றும், அதை ஆராயும் உரிமையும் அதிகாரமும் உச்சநீதிமன்றத்திற்கு உண்டு என்றும் தெரிவித்தார். சட்டப்பேரவை இயற்றும் மசோதா மீது ஆளுநர் எத்தனை காலம் முடிவெடுக்காமல் அப்படியே வைத்திருக்க முடியும் என்பதே வழக்கின் கேள்வி என்ற அவர், அரசியல் சாசன சபையில் இது தொடர்பாக நடந்த விவாதத்தில் 6 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டு பின்னர் as soon as என்று மாற்றப்பட்டதை சுட்டிக்காட்டி, அதன் பொருள் 6 வாரங்களுக்கு மேல் முடிவெடுக்காமல் நீடிக்கக்கூடாது என்பதுதான் என்றார். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி, ஒரு மசோதா மீது ஆளுநர் முடிவெடுக்கலாம் அல்லது மசோதாவை சட்டமன்றத்திற்கு திரும்ப அனுப்பலாம் அல்லது மசோதாவை குடியரசுத் தலைவர் முடிவுக்காக அனுப்பி வைக்கலாம் என 3 முடிவுகளில் ஒன்றை மட்டுமே எடுக்க ஆளுநருக்கு அரசியல் சாசன விதி 200 அனுமதி வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டினார். அதிலும் குறிப்பாக சட்டமன்றத்தில் மறு நிறைவேற்றம் செய்து அனுப்பப்படும் மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்றும், ஆளுநருக்கு எந்தவிதமான தனிப்பட்ட விரிப்புரிமையும் அரசியல் அமைப்பால் வழங்கப்படவில்லை என்றும் வாதிட்டார். மத்திய அரசின் வாதங்கள் அனைத்தும் ஆளுநரை மாநிலத்தின் முதலமைச்சருக்கு மேலானவர் என கட்டமைக்கும் வகையிலேயே இருப்பதாகவும் திரு சிங்வி தெரிவித்தார். இதையடுத்து வழக்கின் விசாரணை வரும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் ரயில்வே நிலையங்களில் தவித்து வருகின்றனர். மேகவெடிப்பு காரணமாக அங்கு கொட்டிய வரலாறு காணாத அதி கனமழையால் ஆறுகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு சென்ற பக்தர்களில் 41 பேர் நிலச்சரிவில் சிக்கி பலியாகினர். ரியாசி, அனந்த்நாக், கதுவா உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த பெருமழையால் அந்த பகுதிகளே வெள்ளக்காடாக மாறின. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் மழை நீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு
வாழ்க்கை முடங்கியது. இன்று மழை சற்று ஓய்ந்துள்ளதால் சேரும் சகதியுமாக உள்ள வீடுகளை சுத்தம் செய்யும் பணிகளில் மக்கள் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லி ஆகிய பகுதிகளிலிருந்து ஜம்முவுக்கு சுற்றுலா சென்ற 100க்கும் மேற்பட்டோர் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் ரயில் நிலையங்களிலேயே ஒரு வாரமாக குடும்பத்துடன் தவித்து வருகின்றனர். இதனிடையே இமாச்சல பிரதேசத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் கரையோரம் இருந்த கட்டடங்கள், நட்சத்திர விடுதிகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. பச்சோந்தான், மொஹ்லா ஆகிய பகுதிகளில் இன்று ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். மாயமான 2 பேரை தேடும் பணி நடந்து வருகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கால் கோக்மால், அஞ்சலா உள்ளிட்ட 10 கிராமங்கள் தீவுகளாக மாறின. குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா பகுதியில் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் அந்த வழியாக காரில் சென்ற தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டம் பாரண்டப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் 4 பேர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். தெலங்கானா மாநிலத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் காமாரெட்டி, மேடக், சித்திபேட் உள்ளிட்ட இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. ராஜண்ணா சிர்சேலா மாவட்டம் கம்பிரவ்பேட் மண்டல் என்ற இடத்தில் வெள்ளத்தில் சிக்கிய 7 பேரை ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டனர். புருகுப்பள்ளி என்ற இடத்தில் வெள்ளத்தில் சிக்கிய கர்ப்பிணியை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேட்டக் பகுதியில் கல்லூரி விடுதியில் சிக்கிய 150 மாணவிகளும் மீட்கப்பட்டனர். தமிழ்நாடு தொழில்துறை வேலைவாய்ப்புகளில் தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளதாக கூறிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், திராவிட மாடல் ஆட்சியின் சரித்திரம் தொடரும் என தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 2023-24 ஆண்டிற்கான தொழில்துறை கணக்கெடுப்பின்படி தொழில்துறை வேலைவாய்ப்புகளில் தமிழ்நாடு தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. 40,100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளை கொண்ட தமிழ்நாடு மீண்டும் இந்தியாவில் அதிக தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமாக உருவெடுத்துள்ளது. இது தேசிய பங்கில் 15.43% ஆகும். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் 13%துடன் 2வது இடத்தை பிடித்துள்ளன. இது குறித்து எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், திராவிடத்தால் வாழ்கிறோம், திராவிடமே நம்மை உயர்த்தும், எல்லோரையும் வாழ வைக்கும் என்று கூறியுள்ளார். திரு அமித் ஷா முதல் திரு பழனிசாமி வரை திமுக ஆட்சியை பழித்துரைக்கும் அனைவருக்கும் மத்திய பாஜக அரசே தந்துள்ள புள்ளி விவரங்கள் நெத்தியடி பதில் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை பேணி காத்து தொழில் செய்வதற்கான சூழலை மேம்படுத்தி தடையற்ற மின்சாரம், போக்குவரத்து வசதி உள்ளிட்ட உட்கட்டமைப்பு திட்டங்களால் இந்த சாதனை சாத்தியமாக்கியுள்ளதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக ஆட்சியின் சாதனை சரித்திரம் தொடரும் என்று தெரிவித்துள்ள அவர், அரசியல் காழ்ப்புணர்வில் திமுக ஆட்சிக்கு எதிராக அள்ளி வீசப்படும் அவதூறுகளில் சத்தும் இல்லை, சாரமும் இல்லை என மக்கள் புறந்தள்ளுவார்கள் என்று கூறியுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். இந்தியா பாகிஸ்தான் போரை தாம் தான் தலையிட்டு நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் 40வது முறையாக கூறியுள்ளார். பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து தீவிரவாதிகளை வேட்டையாட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. 4 நாட்கள் மட்டுமே நீடித்த இந்த தாக்குதல் திடீரென நிறுத்தப்பட்ட நிலையில் சண்டையை நிறுத்தாவிட்டால் வர்த்தகம் செய்ய மாட்டோம் என்று தாம் மிரட்டியதால் உடனே நிறுத்தப்பட்டதாக டிரம்ப் கூறி வருகிறார். பருத்திக்கான இறக்குமதி வரிக்கு டிசம்பர் 31ஆம் தேதி வரை மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. அமெரிக்க அரசின் 50% வரி விதிப்பால் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை சரி செய்ய இந்த நடவடிக்கை உதவும் என்றும், நூல், துணி, ஆடைகள் மற்றும் அலங்கார பொருட்கள் உள்ளிட்ட ஜவுளி ஏற்றுமதியாளர்களுக்கு பலனை அளிக்கும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதிமுகவை RSS வழிநடத்துவதில் என்ன தவறு இருக்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு, நாங்கள் யாருக்கும் எஜமானரும் இல்லை, அடிமையும் இல்லை என்று கூறியுள்ளார். அதிமுக அடுத்த கொள்கையில் மாறாது. எங்களுக்கென்று கொள்கை இருக்கு. யாருடைய கொள்கையும் பின்பற்ற யாரும் எங்களுக்கு எஜமானம் இல்லை, நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை. நாங்களும் யாருக்கும் எஜமானம் இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை. RSS அமைப்பு சமூக மாற்றத்திற்கான அமைப்பாக இருந்தால் அது குறித்து யாரும் கேள்வி எழுப்ப மாட்டார்கள் என்று கூறியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை, அது ஒரு பிற்போக்குத்தனமான இயக்கம் என்று விமர்சித்துள்ளார்.
விருதுநகர் மாவட்டம் கோமாப்பட்டி பிளவக்கல் அணையில் பூங்கா மேம்பாட்டு பணிக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அங்கு அண்மையில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக சுற்றுச்சுவர், நுழைவு வாயில், நடைபாதை, குழந்தைகள் விளையாடும் இடம், திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம், செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட உள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு கோமாப்பட்டி மற்றும் பிளவக்கல் அணை சுற்றுலா சமூக வலைதளங்களில் ட்ரெண்டானது குறிப்பிடத்தக்கது. கோயம்பேடு காய்கறி சந்தையில் 11 நாட்களுக்கு பிறகு தக்காளி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் குறைந்துள்ளது. கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முதல் தர தக்காளி 50க்கு விற்கப்படுகிறது. ஊட்டி கேரட், பீன்ஸ் தவிர மற்ற காய்கறிகளின் விலையும் கிலோவுக்கு 10 முதல் 15 ரூபாய் வரை குறைந்துள்ளது. புதுச்சேரி பள்ளி மாணவர்கள் 2 விலங்குகள் மற்றும் பறவைகளின் அறிவியல் பெயர்களை உடனுக்குடன் கண்டு கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற இன்று முயற்சி மேற்கொண்டனர். 8ஆம் வகுப்பு மாணவர் ஆலன் டேனியல் 72 விலங்குகளின் பெயர்களை 1 நிமிடத்திலும், 1ஆம் வகுப்பு மாணவர் அன்வித் 54 பறவைகளின் பெயர்களை 1 நிமிடத்திலும் கண்டுபிடித்து இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜரான முன்னாள் அமைச்சர் திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜியிடம் மாவட்ட குற்றப்பிரிவு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட 150 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையின் நகல் வழங்கப்பட்டது. ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் மோசடி செய்த அதிமுகவை சேர்ந்த ரவீந்திரன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் திரு ராஜேந்திர பாலாஜி மற்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முத்துப்பாண்டி, மாரியப்பன், பாபுராஜ் உள்ளிட்ட 7 பேர் ஆஜராகினர். தஞ்சை அடுத்துள்ள கண்டியூரில் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான சிவன் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடைகள் மற்றும் வீடுகளை அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் இன்று இடித்து அகற்றினர். நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு இந்த இடம் சிவன் கோயிலுக்கு சொந்தமானது என்று பெயர் பலகை வைக்கப்பட்டு கோயில் நிர்வாகத்திடம் நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 706 புள்ளிகள் சரிந்து 80,080 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 211 புள்ளிகள் குறைந்து 24,501 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 75,240 ரூபாயாகவும் ஒரு கிராம் 9,405 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் 130 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதே உக்ரைன் போர் நீடிக்க காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆலோசகர் பீட்டர் நவேரோ இது மோடி நடத்தும் போர் என விமர்சித்துள்ளார். அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூரில் 15,000 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் லட்சக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதாக்களை ஆளுநர்கள் நிலுவையில் வைப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.